வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்டின் வீக்கெண்ட் பிரதான செய்தி. உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் ரியாஸ் ஹாரிஸ். முதலில் தலைப்புச் செய்திகள். கொழும்பு கட்டுநாயக்க அதிபக வீதி மக்கள் பாவனைக்கு. මේ කාලේ තමයි විශාලම ඓතිහාසික විප්ලවයක් මහාමාර්ග ශේෂ්ත්‍රය ඇති වුණේ කියලා තමුන්නාන්සේලාට කතා බන්නවා. சந்தையில் தேங்காய் எண்ணெயின் விலை அதிகரிக்குமா? පොල් ගෙඩියකුත් රුපියල් 50ක් යටක්නේ. ඉතින් තෙල් මිල ඉහළ යන එක ආන්න දෙයක්ද? பொதுநலவாய வாகன தொடரணிக்கு அமைச்சர்கள் உள்ளிட்டவர்கள் வாழ்த்து. அதியத்தின் பட்டு கம்பளம் என்று அழைக்கப்படும் கொழும்பு கட்டுநாயக்க அதிவேக வீதி இன்று திறந்து வைக்கப்பட்டது. இது தொடர்பிலான நிகழ்வு ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தலைமையில் நடைபெற்றது. இலங்கையின் இரண்டாவது அதிவேக வீதியான இந்த வீதியை நிர்மாணிப்பதற்காக சுமார் 45 பில்லியன் ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது. இன்று முற்பகல் புதிய கழனி பாலம் அருகில் நுழைவு நிலையத்திற்கு அருகே ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச புதிய அதிவேக வீதியை மக்களிடம் கையளித்தார். வீதி திறந்து வைக்கப்பட்டதன் பின்னர் ஜனாதிபதி தமது காரை ஜாயல நுழைவாயில் வரை செலுத்தி வாகன போக்குவரத்தை ஆரம்பித்து வைத்தார். 2009 ஆண்டு சீன நிறுவனங்கள் சிலவற்றின் தலைமையில் இந்த அதிவேக வீதியின் நிர்மாண பணிகள் ஆரம்பித்து வைக்கப்பட்டன. கடல் மணல் நிரப்பப்பட்டு இலங்கையில் நிர்மாணிக்கப்பட்ட முதலாவது அதிவேக வீதி இதுவாகும். சீதுவ நடவடிக்கை நிலையத்திற்கு சென்ற ஜனாதிபதி அங்கு நிலைமைகளை ஆராய்ந்ததன் பின்னர் கட்டுநாயக்க நுழைவாயிலை நோக்கி பயணத்தை தொடர்ந்தார். கட்டுநாயக்க நுழைவாயில் அருகே ஜனாதிபதி பாடசாலை மாணவ மாணவியர் வரவேற்றனர். அதிவேக வீதி திறப்பு விழா வைபவம் ஜாயல விளையாட்டரங்கில் நடைபெற்றது. கொழும்பு கட்டுநாயக்க அதிவேக வீதி திறக்கப்பட்டதை குறைக்கும் வகையில் முத்திரையொன்றும் தபாலுரையும் ஜனாதிபதியிடம் சமர்ப்பிக்கப்பட்டது. මව්බිම එකසේසත් කරලා කියලා ආම්දුරනේ තවත් මැතිවරණයකට ගිහිල්ලා ඉල්ලන්න බෑ. விடுதலையை பெற்றுத் தருமாறும் பயங்கரவாதத்திடமிருந்து நாட்டை மீட்டுத் தருமாறும் இனிமேல் கூற முடியாது. தாய் நாட்டை ஐக்கியப்படுத்தப் போவதாக இன்னும் ஒரு தேர்தலில் கூற முடியாது. நாட்டில் சமாதானம் ஏற்பட்டுள்ளதால் அதை கூறவும் முடியாது. அடுத்த வருடமாகும் போது இந்த வீதியை செய்து கொடுப்பேன், அந்த வீதியை செய்து கொடுப்பேன், அதிவேக வீதியை நிர்மாணித்துக் கொடுப்பேன் எனவும் கூற முடியாது. அப்போது அதுவும் அந்த விஞ்ஞாபனத்திலிருந்து நீக்கப்படும், தேர்தல் விஞ்ஞாபனத்திலிருந்து நீக்கப்படும். இந்த காலப்பகுதியிலேயே பெருந்தெருக்கள் துறையில் வரலாறு காணாத புரட்சி ஏற்பட்டது என்பதை நீங்கள் அறிவீர்கள். அடுத்ததாக மின்சக்தியை வழங்குவதாகவும் கூற முடியாது. அன்று 45 வீதத்திற்கும் 65 வீதத்திற்கும் இடைப்பட்டதாக இருந்தது. இன்று அந்த அளவு 96.98 வரை அதிகரித்துள்ளது. யாழ்ப்பாணத்தில் ஒரு சில வீடுகளுக்கு மாத்திரமே மின்சாரம் வழங்க வேண்டியுள்ளது. அப்படியாயின் மின்சாரத்தை வழங்குவதாக தெரிவித்தும் வாக்குகளை கோர முடியாது. அதனையும் நான் நிறைவேற்றியுள்ளேன். එතකොට විදුලි බලය දෙනවයි කියලා ඡන්ද ඉල්ලන්න බෑ ඊට පස්සේ. ඒකත් මම ඉවර කරලා දීලා තියෙනවා මේ කාලේ. 25.8 கிலோமீட்டர் நீளமுள்ள இந்த வீதி 4 ஓடுதளங்களை கொண்டதாக அமைக்கப்பட்டுள்ளது. மணித்தியாலத்திற்கு 80 கிலோமீட்டர் தொடக்கம் 100 கிலோமீட்டர் வரையான வேகத்தில் இந்த வீதியில் வாகனங்களை செலுத்த முடியும். புதிய கழனி பாலம், பாலியகொட, ஜாயல, கட்டுநாயக்க ஆகிய பகுதிகளில் இந்த புதிய அதிவேக வீதிக்கான பிரவேச நுழைவாயில்கள் அமைக்கப்பட்டுள்ளன. 55 கேமராக்களில் பதிவாகும் காட்சிகள் கண்காணிக்கப்படுகின்ற சீதுவ நடவடிக்கை மத்திய நிலையம் இந்த அதிவேக வீதியின் மற்றும் ஒரு விசேட அம்சமாகும். கட்டுநாயக்க பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் புனர்நிர்மாணம் செய்யப்பட்ட விசேட அதிதிகளுக்கான வளாகம் இன்று திறந்து வைக்கப்பட்டது. ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவினால் இந்த வளாகம் திறந்து வைக்கப்பட்டது. இந்த விசேட அதிதிகள் வளாகத்தை புனர்நிர்மாணம் செய்வதற்காக 150 மில்லியன் ரூபாய் செலவிடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. சந்தையில் தேங்காய் எண்ணெயின் விலை தொடர்பில் ஆராயும் பிஸ்வஸ் தொகுப்பு அடுத்து. சந்தையில் தேங்காயின் விலை அதிகரித்துள்ளமையினால் அதுசார் உற்பத்திகளின் விலையும் அதிகரித்துள்ளது. அதன்படி இன்று சந்தையில் ஒரு போத்தல் தேங்காய் எண்ணெயின் விலை 200 ரூபாவையும் தாண்டியுள்ளது. நாம் 210 ரூபாவிற்கு பெற்றுக் கொள்கின்றோம். 215 ரூபாய் அல்லது 220 ரூபாவிற்கு விற்க வேண்டியுள்ளது. தேங்காய் எண்ணெயின் விலையேற்றம் தொடர்பில் நுகர்வோர் இவ்வாறு கருத்து தெரிவித்தனர்.
இன்று தேங்காய் ஒன்றின் விலை 50 ரூபாய். எனவே தேங்காய் எண்ணெயின் விலை அதிகரிப்பு தொடர்பில் கூற தேவையில்லை. முன்னர் ஒரு போத்தல் தேங்காய் எண்ணெயை 120 ரூபாய்க்கு பெற முடிந்தது. தற்போது 200 ரூபாயையும் தாண்டியுள்ளது. தேங்காய் உற்பத்தியின் வீழ்ச்சி இதற்கு பிரதான காரணமாவதாக தேங்காய் எண்ணெய் உற்பத்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர். ஆலை உரிமையாளர்களுக்கு அதிக அளவில் கொப்பரா கிடைக்காதமையினால் உற்பத்தி குறைவடைந்துள்ளது. இதன் காரணமாக மக்களுக்கு அதிக அளவில் பிரச்சனைகள் ஏற்பட்டுள்ளன. அதேபோன்று வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் தேங்காய் எண்ணெய் காரணமாகவும் இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளது. உள்நாட்டு உற்பத்தி மட்டுப்படுத்தப்பட்டுள்ளமையினால் வெளிநாடுகளில் இருந்து தேங்காய் எண்ணெயை இறக்குமதி செய்ய வேண்டி ஏற்படுவதாக தெங்கு ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவிக்கின்றது. நாம் சுமார் 60,000 மெட்ரிக் டன் தேங்காய் எண்ணெயை உற்பத்தி செய்கின்றோம். எனினும் 1,05,000 மெட்ரிக் டன் தேவைப்படுகின்றது. அதனால் நமக்கு தேங்காய் எண்ணெயை இறக்குமதி செய்ய வேண்டி ஏற்படுகின்றது. குறிப்பாக மலேசியா, தாய்லாந்து போன்ற நாடுகளில் இருந்து பாம் ஆயிலை இறக்குமதி செய்கின்றோம். இதேவேளை தேங்காய் எண்ணெயை கலப்படம் செய்து விற்பனை செய்யும் ஓர் நிலைமையும் உருவாகியுள்ளது. இதன் காரணமாக புறக்கோட்டையில் இன்று நுகர்வோர் அதிகார சபையின் உத்தியோகத்தர்கள் தேங்காய் எண்ணெயின் தரம் தொடர்பில் ஆராயும் நடவடிக்கையில் ஈடுபட்டனர். தேங்காய் எண்ணெய் மற்றும் பாம் ஆயில் என்பவற்றை தனிப்பட்ட குழாய் மூலமே விநியோகிக்க வேண்டும். எனினும் சில வர்த்தக நிலையங்களில் இரண்டையும் ஒன்றாக விற்பனை செய்யும் செயற்பாடுகளை காண்கின்றோம். ஏனென்றால் இரண்டு எண்ணெயினதும் விலைகளுக்கிடையில் பாரிய வித்தியாசம் இருக்கின்றது. பாம் ஆயிலை கலப்படம் செய்வதால் குறைந்த விலையில் தேங்காய் எண்ணெயை பெற்றுக் கொள்ள முடியும். அது உடல் நலனுக்கு உகந்ததல்ல. நாம் தொடர்ந்தும் பழைய முறைகளை பயன்படுத்தியே தேங்காய் எண்ணெய் உற்பத்தி செய்கின்றோம். அதிகமானோர் உற்பத்தி செய்யும் தேங்காய் எண்ணெய் நுகர்வோருக்கு சிறந்தது அல்ல. குறிப்பாக சிலர் தரக்குறைவான எண்ணெயை உற்பத்தி செய்து சந்தைக்கு விநியோகிக்கின்றனர். எனவே அவ்வாறான விடயங்களை நிறுத்தி நமக்கு ஒத்துழைப்பு வழங்குமாறு அகில இலங்கை தேங்காய் எண்ணெய் ஆலை உரிமையாளர்கள் சங்கம் சார்பில் கேட்டுக்கொள்கின்றோம். தான் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமைத்துவத்திலிருந்து விலகுவதாக தேரர்களிடம் வாக்குறுதி அளிக்கவில்லை என ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். வார இறுதி பத்திரிகை ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். கடந்த 15ஆம் தேதி தம்முடனான கலந்துரையாடலின் போது தலைமைத்துவத்திலிருந்து விலகுவது உள்ளிட்ட 8 கோரிக்கைகளை ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்கே ஏற்றுக்கொண்டதாக ஐக்கிய பிக்குகள் முன்னணியின் ஆலோசகர் கிராம்பே ஆனந்த தேரர் உள்ளிட்ட தேரர்கள் அறிவித்தனர். ரணில் விக்ரமசிங்கவுடன் நடைபெற்ற கலந்துரையாடலை அடுத்து தேரர்கள் இந்த விடயத்தை தெரிவித்தனர். எதிர்க்கட்சி தலைவர் ரணில் விக்ரமசிங்க இங்கு வருகை தந்தார். எமது கட்சியின் எதிர்கால செயற்பாடுகளுக்காக ஐக்கிய பிக்குகள் முன்னணி முன்வைத்த கோரிக்கைகளை அவர் ஏற்றுக்கொண்டார். மகா சங்கத்தினரின் வேண்டுகோளுக்கு ஏற்ப ஐக்கிய தேசிய கட்சியின் எதிர்கால மறுசீரமைப்பு நடவடிக்கைகள் அனைத்தையும் மகா சங்கத்தினரின் அனுமதி மற்றும் விருப்பத்துக்கு அமைய முன்னெடுப்பதாக உறுதியளித்தார். மகா சங்கத்தினே அனுமதி பரிதி கெமத்த பரிதி எமது பிக்குகள் முன்னணிக்கு மகத்தான வெற்றி கிடைத்துள்ளது என்பதனை கூற வேண்டியுள்ளது. தலைமைத்துவ சபைக்கு அதிகாரங்களை வழங்குவதாக எமது தலைவர் தெரிவித்தார். ஐக்கிய பிக்குகள் முன்னணியின் செயலாளர் என்ற வகையில் நான் அதனை கூறுகின்றேன். எவ்வாறாயினும் அத்தகைய உறுதிமொழியொன்றை தாம் வழங்கவில்லை என குறித்த பத்திரிகைக்கு வழங்கிய நேர்காணலில் ரணில் விக்ரமசிங்க குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் ரணில் விக்ரமசிங்க தமது பதவியை தக்க வைத்துக் கொள்வதற்காக மீண்டும் ஒரு தடவை மகா சங்கத்தினரை ஏமாற்றியுள்ளதாக ஐக்கிய தேசிய கட்சியின் முன்னாள் சிரேஷ்ட அமைச்சர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். தேரர்களின் யோசனைகளை ஏற்றுக்கொண்டதாக தேரர்கள் நேற்று முன்தினமும் அதற்கு முதல் நாளும் பல தடவைகள் கூறினர். ரணில் விக்ரமசிங்க அனைத்து யோசனைகளையும் ஏற்றுக்கொண்டதாக அவருடன் நெருக்கமாக செயற்படுவோரும் கூறுகின்றனர். எனினும் தாம் அத்தகைய கருத்தொன்றை வெளியிடவில்லை என ரணில் விக்ரமசிங்க தற்போது கூறுகின்றார். அந்த யோசனைகளை குழு ஒன்றிடம் சமர்ப்பித்து செயற்குழுவின் தீர்மானத்துக்கு அமைய நடவடிக்கைகளை மேற்கொள்வதாகவே தெரிவித்ததாக அவர் பத்திரிகைகளுக்கு நேர்காணல் வழங்கியுள்ளார். பொய்கூறியதன் மூலம் பஞ்சசீலத்தின் ஒரு சீலத்தை ரணில் விக்ரமசிங்க மீறியுள்ளார். மக்களின் கண்களில் மண் தூவ வேண்டாம் என்று நாம் கூறுகின்றோம். ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் என்ற வகையில்
தம்மால் செயற்குழுவின் 5 பதவிகளை மாத்திரமே நியமிக்க முடியும் எனவும் ரணில் விக்ரமசிங்க குறித்த பத்திரிகைக்கு வழங்கிய நேர்காணலில் தெரிவித்துள்ளார். 4 அல்லது 5 மாத்திரமே நியமிப்பதாக அவர் கூறுகின்றார். ரணில் விக்ரமசிங்கவின் செயற்குழுவே அவரை நியமிக்கின்றார். பெயர் பட்டியலை அவர் எழுதி கொடுப்பார். திஸ்ஸ அத்தநாயக்க அதனை வாசிப்பார். எவரேனும் ஒருவர் அதனை வழிமொழிவார். அந்த பொய்களை நாம் யாரிடம் கூறுவது? இதனை தவிர ஜே.ஆர். ஜெயவர்தனவின் காலத்தில் குறிப்பிட்ட சில அதிகாரங்கள் ஐக்கிய தேசிய கட்சியின் அப்போதைய தவிசாளருக்கு வழங்கப்பட்ட போதிலும் அது செயற்குழுவின் தீர்மானத்திற்கு அமையவே செயற்படுத்தப்பட்டதாக ரணில் விக்ரமசிங்க குறித்த பத்திரிகைக்கு தெரிவித்துள்ளார். ஜே.ஆர். ஜெயவர்தனின் காலத்திலும் இத்தகைய குழு நியமிக்கப்பட்டது. பண்டித ரத்ன செயற்குழுவின் தீர்மானத்துக்கு அமைய செயற்பட்டார் என அவர் கூறியுள்ளார். எனினும் ஜே.ஆர். ஜெயவர்தன மற்றும் ரணில் விக்ரமசிங்க ஆகியோருடைய செயற்குழுக்களை நோக்கினால் பாரிய வித்தியாசங்கள் உள்ளன. செயற்குழுவில் 30 அல்லது 40 உறுப்பினர்களே இருக்கின்றனர். மிகவும் சிரேஷ்ட தலைவர்கள் இருந்தனர். ஜே.ஆர். ஜெயவர்தனவும் ரணில் விக்ரமசிங்கவும் வானத்தையும் நிலத்தையும் போன்றவர்கள். அவருடைய தலைமைத்துவத்தையும் இவருடைய தலைமைத்துவத்தையும் பார்க்கும் போது நாம் கவலை அடைகின்றோம். நாளுக்கு நாள் மக்களை ஏமாற்றி காலத்தை கடத்துகின்றார். இந்த நடவடிக்கையால் ரணில் விக்ரமசிங்க நாட்டு மக்கள் மத்தியில் ஐக்கிய தேசிய கட்சி ஆதரவாளர்கள் மத்தியில் மென்மேலும் அதிருப்தியை சம்பாதித்துள்ளார். எவ்வாறாயினும் தலைமைத்துவத்திலிருந்து விலகுவது உள்ளிட்ட ஐக்கிய பிக்குகள் முன்னணியின் 8 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கு ரணில் விக்ரமசிங்கவிற்கு 2 வார கால அவகாசம் வழங்கப்பட்டிருந்தது. அந்த கால அவகாசம் நிறைவு பெறுவதற்கு இன்னும் 2 நாட்களே எஞ்சியுள்ளன. பலாங்குடை இம்புல்பே பிரதேச சபை தலைவர் இந்து குணத்திலக்க கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு காயமடைந்துள்ளார். பலாங்குடை ரத்தமளவின பகுதியில் நேற்றிரவு இந்த தாக்குதல் சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் சம்பவத்தில் காயமடைந்த சந்தேக நபர் பலாங்குடை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றார். இந்த தாக்குதல் சம்பவத்தில் பிரதேச சபை தலைவரின் உறவினர் ஒருவரும் காயமடைந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். சம்பவத்தில் நானும் தாக்கப்பட்டமை குறித்து யாரும் அறிந்திருக்கவில்லை. குத்தப்பட்டதை நான் உணர்ந்தேன். சிந்தனையை தூண்டும் அறிஞர் வாக்கு அடுத்து. கண்ணுக்கு தெரிந்த மனிதரை மதிக்காவிட்டால் கண்ணுக்கு தெரியாத கடவுளை மதித்தும் பயனில்லை. அன்னை தெரேசா. உங்கள் மனம் கவர்ந்த பொன்மொழிகளை நியூஸ் ஃபர்ஸ்ட் சக்தி அறிஞர் வாக்கு பகுதிக்கு அனுப்பி வையுங்கள். மின்னஞ்சல் முகவரி newsfirst@maharaja.lk. நாம் இன்று தெரிவு செய்த பத்திரிகை கேலி சித்திரம் அடுத்து. விளம்பரங்களின் பின்னர் செய்திகள் தொடரும்.